ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் பெண்கள் முன்னேற வேண்டும் அப்படின்னா நம்ம சில டிப்ஸுகளை நம்ம பயன்படுத்தணும். என்னென்ன டிப்ஸுன்றதை நம்ம பார்க்கலாம். எப்போவுமே பெண்கள் வீட்டில் மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கும்போது மந்த்லி ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சேமிப்புன்றதை உண்மையிலே ரொம்ப சிறப்பாக சேமிக்கலாங்க. நாங்களாம் பட்ஜெட் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பட்ஜெட் போடாமல் நம்ம டெய்லியும் 100 200 அப்படின்னு வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம எவ்வளோ தான் செலவு பண்ணுறோம், எவ்வளோ தான் மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. வாழ்க்கையில் பார்த்தா எவ்வளோ 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் மிச்சப்படுத்த முடியல, 100 சம்பாரித்தாலும் மிச்சப்படுத்த முடியல, எவ்வளோ சம்பாரித்தாலும் எங்ககிட்ட மிச்சமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்க தினமும் ஒவ்வொன்றுக்கும் பட்ஜெட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக மந்த்லி நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது, நம்ம எவ்வளோ சேமிப்பு வைக்கிறோம் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணுற டிப்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மளிகை சாமான் நாங்கள் 31 ஆனாலே நெக்ஸ்ட் மந்த்துக்குரிய மளிகை சாமானை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட்டு போட்டுருவோம். மளிகை சாமானுக்கு இவ்வளோ ரூபா தான் அப்படின்றத நம்ம மாதம் நமக்கு எவ்வளோ சம்பளம் வருதோ அதிலேருந்து ஒரு 10% மளிகை சாமானுக்கு, அது மாதிரி பசங்களுக்குன்னு ஒரு 5%, நம்ம சேமிப்புக்குன்னு ஒரு 2%, ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு நம்ம வாங்குகிற சம்பளத்தில் ஒரு 1000 மாதத்துக்குன்னு ஒரு 1000 மட்டும் எடுத்து வைங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 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 மாதத்துக்கு ஒரு ஆளுக்கோ 2 ஆளுக்கோ ஒரு வயிறார ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புண்ணியமும் நம்மளை செய்கிறோம். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ சம்பாரித்தாலும் சரி, மாதத்தில் ஒரு 1000 இல்லைன்னா 2000 நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு 1000 2000 எடுத்து வைங்க. இது மாதிரி செய்கிறது மூலம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன புண்ணியத்தை செய்கிறது மூலம் நம்ம பிள்ளைங்க எதிர்காலத்தில் உண்மையிலே சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்குமே தனித்தனியாக மளிகை சாமானுக்கு, ஸ்கூலுக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு இருந்தாலும் இல்லாட்டியும் ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு தனியாக, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிக்கு தனியாக, இந்த மாதிரி தான் நான் மந்த்லி நான் லிஸ்ட்டு எழுதுனதை உங்களுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நான் சும்மா வாயில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி மந்த்லி இவ்வளோ சம்பளம்னா இத்தனை பர்சன்டேஜ் ஒவ்வொன்றுக்கும் செலவு அப்படின்றத தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு பெண்களும் நம்ம செலவு பண்ணோம்னா அதோட நம்ம எவ்வளோ வருமானம் நம்மளுக்கு வருது, அதுக்கான சேமிப்பு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். இதை மாதிரி லிஸ்ட்டு போட்டு நீங்கள் கொடுங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மந்த்லி லிஸ்ட்டு இவ்வளோ வருமானத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கணக்கில் வருமானம் போடுவோம். நம்ம 100%னா அதில் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம மளிகை சாமானுக்கு, எஜுகேஷனுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, இதர செலவுக்குன்னு தனித்தனியாக பர்சன்டேஜ் கணக்குக்கு நம்ம பிரித்து வச்சு ஒரு குடும்பம் நடத்தினோன்னா அதில் நம்மளுக்கு வருமானம் எவ்வளோ வருது, செலவு எவ்வளோ வருதுன்றது எல்லா பெண்களுக்குமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணாமல் நம்ம இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இனிமேலும் ஒவ்வொரு பெண்களும் பட்ஜெட் போட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் வருமானத்தை மிச்சப்படுத்த முடியும். நீங்களும் பட்ஜெட் போட்டு வாழணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எந்த மாதிரி பர்சன்டேஜ் ஒவ்வொருக்கும் பிரிக்கலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு பேப்பரில் இந்த மாதிரி தான் பட்ஜெட் போட்டு நான் இது பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மந்த்லி எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறோன்றது கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கிறவங்க. கண்டிப்பாக சேமிப்பு இருக்குது, ஆனால் நம்ம மொத்தமாக செலவு பண்ணும்போது நம்ம எங்கடா நம்மளோட சேமிப்பு அப்படின்றது தேடுற மாதிரி ஆகிடுது. அதனால் எல்லோரும் பட்ஜெட் போட்டு வாழ கற்றுக்கோங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.